பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசப் போகிறார். இந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாக கேட்டு பயனடைய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 15ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து என்னென்றைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். என்னென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஒருபோதும் நம்மை விட்டு விலகி விடாதவர். ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். நம்மை தூக்கி எடுக்கிறவர். நம்மை நிலைநிறுத்துகிறவர். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தைரியமாக சொல்லலாம், நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த உலகத்திலும் ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஆசாரியத்துவ ஊழியத்தை ஏற்படுத்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் பணிவிடை செய்வதற்காக, தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு, அவர்களுக்காக வேண்டுதல் செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஆசாரியத்துவத்தை பழைய ஏற்பாடு காலத்தில் ஏற்படுத்தினார். அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்வதற்காக முதல் முறையாக ஆண்டவர் ஆரோனை தேர்ந்தெடுத்தார். அவனுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தார். ஆரோன் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டான். பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த பிரதான ஆசாரியர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு பெற்றுக்கொண்டு செல்லுகிற ஒரு ஊழியத்தை செய்தாங்க. தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை ஆராதிக்கிற ஒரு ஊழியத்தை செய்தாங்க. ஜனங்களுடைய பாவ மன்னிப்பு அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொண்டு வருகிற ஆடு மாடுகளை எல்லாம் பலியிட்டு அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தண்டையில் தெளித்து பின்பு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து கிருபாசன தண்டையில் அந்த பலியிட்ட அந்த ஆடு மாடுகளின் இரத்தத்தை எடுத்து தெளித்து ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி பாவ நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வான். இதுதான் அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸாக இருந்தது. பாருங்கள், எபிரேயர் 5வது அதிகாரம் 1 முதல் 3 வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். ஜனங்களுக்கு ஒரு பாவ நிவர்த்தி செய்யணும், அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும், பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அந்த ஆடு மாடுகளின் இரத்தத்தை கொண்டு பலிபீடத்தின் மேலும் கிருபாசன தண்டையின் மீதும் தெளிக்கின்ற பொழுது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். என்னாகவும் 6வது அதிகாரம் 23லிருந்து 27 வரை வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து அவர்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். எப்படியாக அவர்கள் ஆசீர்வதிப்பார்களாம்? ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொன்னாராம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் தேவனுடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேலே கூறுவாங்க. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேலே கூறுகிறது தான் அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஆசாரியர்களுடைய ஒரு வேலையாக இருந்தது, பிரதான ஆசாரியர்களுடைய வேலையாக இருந்தது. அங்கே இருக்கிற அவர்களுக்கு கீழிருந்து உடன் ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியர்களுடைய வேலையாக இருந்தது. பாருங்களேன், உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் அந்த ஆசாரியத்துவத்துக்கு நியமிக்கப்படுகிறான். அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மெல்கிசேதேக்கு என்று நாம் சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் ஆபிரகாம் தன்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மெல்கிசேதேக்குக்கு தாய் தகப்பன் என்கிற அந்த வரலாறு அற்றவனாக இருந்தான். எப்படி வந்தார் என்று யாருக்குமே தெரியாது. அவருக்கு தான் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். அந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவர். அப்போது பரலோகத்திலிருந்து வந்த பிரதான ஆசாரியருக்கும் இந்த பூமியில் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக நியமிக்கப்படுகிற பிரதான ஆசிரியர்களுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம சற்று நேரத்தில் தியானிக்கலாம். என்னென்ன வேறுபாடுனா, இந்த உலகத்தில் நியமிக்கப்படுகிற ஆசிரியர்கள் மனிதர்களால் தேவ கட்டளையின்படி அவர்கள் மனிதர்களுக்காக நியமிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வரணும். மக்களுடைய பாவங்களுக்கு அந்த பலிகளை இட்டு அதன் இரத்தத்தை எடுத்து இந்த கிருபாசன தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் தெளித்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் தேவ மனிதர்கள் மூலமாக ஆசிரியர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து தேவனால் முன்குறிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் முன்குறித்து நியமிக்கப்பட்டவர். இந்த உலக பிரகாரமான இந்த உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களாம், அவர்களை தேடி ஜெபிக்க வருகிற அந்த மக்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறவர்களாக இருப்பாங்க, ஒரு பிட்டி காமிப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் எபிரேயர் 5வது அதிகாரம் 2-3 வாசிக்கின்ற பொழுது அவர்களும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்காங்க. அவர்களும் நெறிதப்பி போன மற்றவர்களுக்காக இறங்கத்தக்கிறதுக்கு அவர்கள் பலவீனமுள்ள ஒரு பணமாக இருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களும் பலியிடுவாங்க. அதனால் மற்றவர்கள் மேலே அவர்களை தேடி வருகிற ஜெபிக்க வருகின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் அவர்கள் இரக்கம் காண்பிப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கின்ற மகா பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் தன்னுடைய மனதுருக்கத்தை காண்பிக்கிற ஒரு மகா பிரதான ஆசிரியராக இருக்கிறார். இயேசுவை தேடி வந்த திரளான ஜனங்கள் வந்தாங்க. அந்த திரளான ஜனங்களை கண்டபோது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? இவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாக இருக்காங்க. இவர்களை நான் எப்படியாவது ஆசீர்வதிக்கணும், இவர்கள் மீது என் கரத்தை நான் நீட்டி ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி தன்னுடைய கரத்தை அந்த மனதுருக்கத்தின் அன்போடு கூட காண்பித்து நீட்டி ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசாரியர் அவர் மனதுருக்கத்தை காண்பிக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் தேவ மனிதர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் பலியிடுவாங்க. ஆனால் நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க, அவர் தன்னையே பலியாக ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். தன் சரீரம் கிழிக்கப்பட, அடிக்கப்பட, நொறுக்கப்பட
சிலுவையில் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசாரியர் தன்னையே ஜீவபலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது அவசியம். ஆனால் நமக்கு இருக்கின்ற மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். உலகத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கிறாங்க, அதனால் பலியிடுறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசாரியர் தன்னையே ஜீவபலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவமாக்கப்பட்டார். ஒட்டுமொத்த மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் இயேசு கிறிஸ்து இருந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்தார். எல்லா பாவத்தையும் தன் மேலே போட்டு அவர் பாவமாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா துக்கங்களையும் அவரே சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களை தேடி வருகிற ஜனங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஒவ்வொரு நொடி துளிகளும், எல்லையே இல்லை, ஒவ்வொரு நொடி துளிகளும் நம்மை நினைத்து நமக்காக வேண்டுதல் செய்கிற மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஆசாரியர்களுடைய அந்த ஆசாரியத்துவத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ல, அவர் நமக்கு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார்ல, அவருடைய ஆசாரியத்துவத்துக்கு முடிவே இல்லை. இன்றைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாய் தான் சிலுவையில் தன்னை காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக பிதாவின் சமூகத்தில் தன்னை காண்பித்து அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். எப்படியாவது என் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், எப்படியாவது என் பிள்ளைகள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், எப்படியாவது பின்வாங்கி போன ஜனங்கள் மீண்டும் என்னண்டே வரணும், பிதாவே உம்மண்டே வரணும் என்று சொல்லி பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிற அந்த ஆசாரியத்துவத்தை இன்றைக்கும் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் ஒரு நாள் மரித்து விடுவாங்க. அவர்களுடைய ஜபம் என்றைக்கும் நிலைத்திருக்காது. ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார், என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். என்றென்றைக்கும் நித்தியமான பிரதான ஆசிரியர். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் இப்போ நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மகா பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக என்றென்றைக்கும் ஆசிரியத்துவ ஊழியத்தை உடையவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ஊழியத்துக்கு ஒரு முடிவு உண்டு, உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் ஆண்டவராக நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரித்துவத்துக்கு முடிவில்லை, அவருக்கும் முடிவில்லை. அவர் என்னென்றைக்கும் உயிரோடு கூட இருந்து நமக்காக சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை பிதாவின் சமூகத்தில் காண்பித்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு அந்த ஆசாரித்துவ ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், ஏன் தேங்கி கொண்டே இருக்க வேண்டும், ஏன் துக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? நீங்கள் ஏன் வேதனைப்படுறீங்க, நீங்கள் ஏன் துக்கப்படுறீங்க? நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார், அவர்தான் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நமக்கு உதவி செய்கிறார், அந்த பிரதான ஆசாரியர் எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்,
அவருடைய உதவி எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாக கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், முதலாவது நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எபிரேயர் 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியராக இருக்கிறார். இன் அவர் வீக்னஸ், நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு பிரதான ஆசிரியராய் செயல்படுகிறார். ஒரு மனிதன் கிட்ட ஒரு ஊழியக்காரங்கள்கிட்ட சில பேர் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவம் செஞ்சுட்டேன் சொல்லும்போது அவங்க பலவீனங்களை பார்த்து ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்ந்து கண்டினியூஸாக சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாரம் வந்துடும். அவங்க என்ன பண்ண முடியும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பரிதபிக்க முடியாது. சில நேரங்களில் வெறுப்பு தான் வந்துவிடும். ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து, அவர்கிட்ட எத்தனை தடவை நம்ம பாவம் செஞ்சுட்டு போய் விழுந்தாலும், ஆண்டவரே மன்னித்துவிடும் என்று சொன்னாலும் அவர் மன்னிக்கிற இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய பலவீனமாக இருக்குது. அந்த பலவீனத்தை பார்த்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர். அந்த பலவீனத்தை பார்த்து அற்பமாக எண்ணி தள்ளிவிடுகிற ஆசிரியர் இல்லை, ஒதுக்கி விடுகிற ஆசிரியர் இல்லை, உதாசீனப்படுத்துகிற ஆசிரியர் இல்லை, வெறுத்து விடுகிற ஆசிரியர் இல்லை, பரிதபிக்கிற ஆசிரியர். அதனால் நீங்கள் எப்போவுமே போய் பாவம் செஞ்சுட்டு போய் தேவனுடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணால் மன்னிக்கப்படும் அப்படின்றத நீங்கள் பாவம் செய்ய வேணும் என்பதுக்காக நான் சொல்லலை. நம்ம ஒரு பலவீனமான பாண்டம் மனுஷர்கள்னால் அவங்ககிட்ட பாவம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் போய் தம்மை தாழ்த்தி அவரிடத்தில் அந்த பலவீனத்தை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் அதை மன்னித்து விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அந்த பலவீன நேரத்தில் உலக மனிதர்கள் பார்க்கிற விதம் வேறு, நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து பார்க்கிற விதம் வேறு. அவர் பரிதபித்து பார்த்து எப்படியாவது இவனுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தே தீரணும் என்று சொல்லி அவர் தீவிரமாய் செயல்படுகிற பிரதான ஆசிரியராய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்பட வேண்டும்? பொதுவாக பலவீனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மாம்சத்தில் பலவீனம் இருக்கும். இயேசு சொன்னார், மத்திய 26வது அதிகாரம் 41ஆம் வசனத்தின்படி, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போகின்ற பொழுது சீஷர்களுடைய ஜெப உதவியை அவர் எதிர்பார்த்தார். ஆனால் சீஷர்கள் ஜெப உதவிக்கு வரலை. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லும்போது இப்படி சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளது. நம்ம மாம்சத்தில் பலவீனம் இருக்கும். அதுபோல தான் நம்மளுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் பலவீனம் வரும். நம்ம உள்ளான மனிதனுக்குள்ளே பலவீனம் வரும். இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே வருகிற அந்த பலவீனத்தில் அந்த மனிதன் என்ன செய்வானே தெரியல. சில நேரத்தில் பாவத்தில் விழுந்துடுவான், சில நேரத்தில் அந்த பாவத்தோடு போராடுவான், மேற்கொள்ள முடியாமல் திகைத்து கொண்டிருப்பான். சில நேரத்தில் உள்ளான மனிதனுக்குள்ளே அந்த பழைய மனிதன் இருப்பான் பாருங்கள், அவன் இச்சித்து அந்த உள்ளான ஆவிக்குரிய மனிதனை அவன் விழுங்கி போடுகிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7வது அதிகாரம் 14-25 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டத்தை அவர் விவரித்து காண்பிக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஊழியம் செய்கின்ற பொழுது அவருக்குள்ளே சில போராட்டங்கள் வந்தது. எப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்போவே அந்த மனுஷனுக்குள்ளே புதிய மனுஷன் உருவாகிடுவான், ஆவிக்குரிய மனுஷன். எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு சுவிசேஷத்தை
கேட்டு அதை அக்செப்ட் பண்ணுறானோ, அதை கீழ்ப்படுகிறானோ, அப்போவே அவனுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மனிதன் உருவாகி விடுவான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவனுக்குள்ளே இருக்கிறது பாவ மனுஷன், பழைய மனுஷன். அப்போது ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த 2 மனிதர்களும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து போராடுவாங்க. மாம்சத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவன் பழைய மாம்சிக மனிதன், ஆவிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவன் ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன். 2 பேருக்குள்ள போராட்டம் வரும். இப்படிப்பட்ட போராட்டத்தை தான் பவுல் சொல்கிறார் ரோமர் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதே போல தானே நம்ம தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குது, ஆனால் வாழ முடியலை. இந்த உலகம் கரை படிந்த ஒரு உலகம், மற்றவர்களை கரைப்படுத்துகிற ஒரு உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இந்த உலகம். இச்சைகளால் நிறைந்திருக்கிறது, பாவங்களால் நிறைந்திருக்கிறது. இதிலிருந்து பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று சொல்லி நீங்களும் ஒருவேளை பவுலை போல நீங்களும் பேசி கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. அது மாத்திரமில்லாமல் ரோமர் 7:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் மனுஷனுக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால அந்த பாவம்தான் அவனை அப்படி செய்ய வைக்கிறது. அப்போது பழைய மனுஷன், அந்த மாம்சீக பிரகாரமாக இருக்கிற அந்த பழைய மனுஷன் உள்ளான புதிய மனுஷனை என்ன செய்யறான், எப்பொழுதும் வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். 2 வித போராட்டங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிடும் ரட்சிக்கப்பட்ட பிறகு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பழைய மனுஷன், பழைய பாவங்கள், அவனுக்கு பாவம் என்னன்னு தெரியாமல் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருப்பான். ஆனால் புதிய மனுஷன் வந்த பிறகு அப்போ தான் அந்த மனிதனுக்குள்ளே தெரியும், நம்ம செய்கிறது இது தவறு, இது சரி. வேதத்தை வாசிக்கின்ற பொழுது வேதம் எடுத்து காட்டும். அப்பொழுது தான் அவனுக்கு தெரியும். அப்பொழுது தான் ஒரு மனிதனுக்குள்ளே 2 விதமான மனுஷன் போராடுறதுனால அவங்களுக்குள்ள போராட்டம் சில பேர் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கீழே விழுந்து போயிடுறாங்க, சில பேர் ஆவிக்குரிய மனுஷனுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது இப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யணும், ஆனால் செய்ய முடியல. ஜெபம் பண்ணணும், இன்றைய விருப்பம் எனக்குள்ளே இருக்கிறது, ஆனால் ஜெபம் பண்ண முடியல. வேதத்தை அதிகமாய் வாசித்து நான் தியானிக்கின்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது, ஆனால் என்னால் வேதத்தை வாசிக்கவே முடியலை. அப்படியே வாசித்தாலும் என்னால் தியானிக்க முடியல, என்னால் நேரத்தை செலவிட முடியல. விருப்பம் இருக்கிறது, ஆவிக்குரிய விருப்பம் இருக்கிறது, ஆவிக்குரிய தாகம் இருக்கிறது, ஆனால் அது செயலில் நிறைவேற்றப்பட முடியலை. ஏன்னா 2 விதமான மனிதன் போராடுகிறான். இப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தான் மனிதர்கள் பாவத்தில் விழுந்து வர்றாங்க. பலவீனங்கள் அவர்களை தாக்குகிறது. இந்த பலவீனங்களில் இருந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு தான் பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த பலவீனங்களை பார்த்து அவர் பரிதபிக்கிறார். என் பிள்ளைக்கு எப்படியாவது இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும், எப்படியாவது இவனை நான் சரி செய்து விடணும், எப்படியாவது அவனுடைய கரைதிரையெல்லாம் நான் நீக்கி போட்டு விடணும், எப்படியாவது தேவனுக்கு முன்பாக இவனை உத்தமனாய் நிறுத்தி விடணும் என்று சொல்லி அவர் பரிதபித்து கொண்டு அவர் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மனிதர்களுடைய திருத்துவத்தில் என்ன இருக்குதுன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் என்பது 5 விதமான அந்த சென்ஸ், அந்த உணர்வுகளை உடையது. கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும், வாய், நாக்கு சுவையை உணரும், ஸ்கின் நம்மளுக்கு டச் அந்த உணர்வு இருக்குது, 5 புலன்கள். இந்த சென்ஸு ஒரு மனிதனுடைய ஒரு திருத்துவமாக அதில் அந்த சரீரத்தில் இருக்கிறது 5 உணர்வுகள்.
அப்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உணர்வுகள், இந்த 5 விதமான சென்ஸ் அவனுக்குள்ளே இருக்கும். அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மாம்சத்தோடு தொடர்புடைய ஒரு பழைய மனுஷன் அவனுக்குள்ளே இருப்பான். இன்னொன்று ஆவி, ஸ்பிரிட். அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. அப்போது சரீரத்தில் 5 விதமான உணர்வுகள், 5 உணர்வுகள், 5 புலன்கள் இருக்கிறது. அதோடு கூட இணைந்திருக்கிறவன் தான் பழைய மனிதன். நமக்குள்ளே இருக்கிற ஆவி அது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியோடு கூட அவர் கனெக்ட் பண்ணப்படுவார். எப்பொழுது கனெக்ட் பண்ணப்படுவார்னா, எப்பொழுது ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ, தன் இருதயத்தை திறந்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறானோ, அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் அவர் வாசம் செய்திருவார், முத்திரை போடப்பட்டுருவார். இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகர் என்று நாம் எதன் மூலமாக ஏற்றுக்கொள்கிறோம்? நமக்குள்ளே ஆண்டவர் ஆவியை வைத்திருக்கிறார்ல, அந்த ஆவியின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகர் என்று, நம்முடைய சொந்த இரட்சகர் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நமக்குள்ளே ஆவியில் ஏற்றுக்கொள்கிற போது நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உருவாகிவிடுவான் நம்ம இருதயத்தில். அதனால தான் அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கும் இந்த மாம்சத்தில் இருக்கிற நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பழைய மனிதனுக்கு எப்பொழுதும் போராட்டம் வரும். அப்போது ஆவிக்குரிய எப்படி நம்மளுடைய ஆவியோடு கூட அவர் இணைக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியினர் நம்முடைய ஆவியோடு கூட எப்படி தொடர்பு கொள்கிறார், எப்படி இணைக்கப்படுகிறார், எப்படி புதிய மனுஷன் உருவாகிறான். இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்கின்ற பொழுது இது நடக்கிறது. இயேசுவின் சுவிசேஷத்தை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்க இந்த ஆவியினாலே நாம் அதை அக்செப்ட் பண்ணுறதுனால அவர் நமக்குள்ளே வருகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட கனெக்ட் பண்ணப்படுகிறார். உடனே அங்கே ஒரு சாட்சி வருகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். எப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அதற்கு ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், நம்முடைய ஆவியுடனே கூட. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் பண்ணப்படுறார். நமக்கு ஒரு புத்திர சுவிகாரம் கிடைக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற அதிகாரம் கிடைக்கிறது. நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்குது. இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவில் அந்த ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா தான் மைண்ட், வில், எமோஷன் சொல்லுவாங்க. அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். அந்த ஆத்துமாவை நம்ம ஒரு மனுஷன் ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னா, குழப்பமான சூழ்நிலையில், பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அவன் அந்த ஆத்துமாவில் தான் எடுக்க முடியும். அந்த ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். அந்த எமோஷன் அந்த ஆத்துமாவில் இருந்து தான் வரும். அப்போது இந்த ஆத்தும மனிதனை 2 பேர் கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க. நம்மளுடைய ஆவியில் இணைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோடு இணைந்து அந்த ஆத்தும மனிதனுக்கு போஷாக்கை கொடுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்ற வழியில் நடத்த வைப்பார். அப்போது இந்த ஆத்துமா யாருக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குதோ அவர்கள் அந்த ஆத்துமாவை ஆளுகை செய்வாங்க. அப்போது வேதம் அதிகமாக வாசிக்கின்ற பொழுதும், ஜெபம் பண்ணும்போதும், தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போதும், தேவ சபையில் ஐக்கியத்தில் இருக்கும்போதும் ஆவிக்குரிய மனுஷன் உருவாகி அவன் பெரிதளவில் காணப்படுவான். அவனுடைய கிரியைகள் பெரிதளவு காணப்படுகிற பொழுது ஆவியானவர் உதவி செய்கிறார். அந்த ஆவிக்கு நம்மளுடைய ஆவிக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனால் இந்த ஆத்துமா ஆவிக்குரிய மனிதனோடு இணைகிறதுனால பலப்படுகிறது, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறது, கர்த்தருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வைக்கிறது.
அதே நேரத்தில் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற இந்த மாம்சிக மனிதன், பழைய மனிதன், இந்த சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற விபசாரம், வேசித்தனம், இச்சைகள், அந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 20 வாசிக்கின்றது பொழுது இருக்கும். விபசாரம், வேசித்தனம், இச்சை, காம விகாரம், இவைகளினால் நிரம்பி இருக்கிற பழைய மனுஷன் இந்த சரீரத்திலிருந்து எழும்பி ஆத்துமாவை கரைப்படுத்த பார்ப்பான். அப்போ ஆவிக்குரிய மனிதன் போஷாக்கு பெற்றுக்கொண்டு பலமுள்ளவனாக இருக்கிற பொழுது இந்த பழைய மனுஷன், இந்த மாம்சத்தில் இணைந்திருக்கிற பழைய மனுஷன் ஆவிக்குரிய மனிதனை மேற்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளினால் நிரம்பி இருக்கிறவன் தான் ஆவிக்குரிய மனிதன். பழைய மனுஷனுக்குள்ள விபசாரம், வேசித்தனம், பொறாமை, களவு, இச்சை இதெல்லாம் நிரம்பி இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் போராடுவாங்க. அந்த ஆத்துமாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நமக்குள்ளே இருக்கிற புதிய மனுஷன் போராடி அந்த ஆத்துமாவை தேவ சாயலுக்கு அப்படி இணைக்க பார்ப்பான். அதுபோல தான் பழைய மனுஷனும் போராடுவான். எப்படியாவது பிசாசிடம் இணைக்க பார்ப்பான், அந்தகார வல்லமைகளுக்கு இணைக்க பார்ப்பான், அசுத்தங்களுக்கு இணைக்க பார்ப்பான். இதனால தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே போராட்டங்கள் வருகிறது. அதனால தான் கன்ஃபியூஷன் வருகிறது. அப்போது நம்ம யாருக்கு அதிகமான நேரத்தை கொடுக்குறோமோ அவர்கள் வெற்றி பெறுவாங்க. அப்போ ஆவிக்குரிய மனுஷனுக்கு அதிகமான நேரத்தை நாம் கொடுக்கிற பொழுது பாவ மனுஷனை நம்ம மேற்கொண்டு விடுவோம். ஒரு 10 நாள் ஜபம் பண்ணாமல் வேத வாசிக்காமல் இருந்துட்டிங்கன்னா பழைய மனுஷன் உருவாயிடுவான். அவன் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துடுவான். அதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தொடர்ந்து ஜபம் பண்ணி தொடர்ந்து வேதம் வாசித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து பெரிய காரியத்தை செய்யும்போது ஆவிக்குரிய மனிதன் வல்லமையாக பலப்பட்டு மாம்சத்தின் மனிதனை விழுங்கி விடுவான். நம்ம எதற்கு அதிகமாக நேரம் கொடுக்குறோமோ அவைகள் தான் நம்ம ஆளுகை செய்கிறது. அப்போது இந்த பலவீனத்திலிருந்து தான் மனிதர்கள் விடுவிக்கப்பட முடியாமல் விழுந்து போகிறாங்க, பாவம் செய்கிறாங்க. இந்த பலவீனங்களிலிருந்து என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். அதற்கு நான் பிதாவின் முகத்தை எப்பொழுது நான் தரிசித்து கொண்டே இருப்பேன். நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து பிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசித்து கொண்டிருப்பார். அவர் மரித்தார், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். மரித்து உயிர் தெழுந்து பிதாவின் சமூகத்தில் போனவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்புகிறார். இப்படிப்பட்ட பலவீன நேரங்களில் அவர் அங்கு பிதாவின் சமூகத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்முடைய திருத்துவத்தில் ஒன்று இந்த ஆவியோடு கூட அவரை இணைக்க வைத்து அவர் என்ன செய்கிறாராம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்ய வைத்து நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மனிதனை உயிர்ப்பிக்க வைத்து பாவ மனுஷனை மேற்கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ரோமர் 8வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த போராட்டமான ஒரு சூழ்நிலையில், பலவீனமான ஒரு சூழ்நிலையில் ஜெபிக்க முடியாது. அப்போது நமக்குள் இருக்கிற ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இன்ட்ராக்ட் பண்ணப்படுவார், இணைக்கப்படுவார். இயேசு அதற்காக பிதாவின் சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இணைந்த உடனே நமக்குள்ளே அபிஷேகம் வரும், நமக்குள்ளே ஒரு புதிய பலன் வரும். அப்போது நமக்குள்ளே இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்லாம் போயிடும். அப்போது சரியான டிசிஷன் எடுப்போம், சரியான தீர்மானம் எடுப்போம், கீழே விழுந்து போக மாட்டோம். இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பொழுது அவங்க பலவீனப்பட்டு திகைத்து வேதனைப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவின் சமூகத்தில் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவரை தந்து
பலப்படுத்தி அந்த போராட்டங்களை மேற்கொள்ள வைக்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராய் வழி நடத்த வைக்கிறார். சுய சித்தத்தை முற்றிலுமாக நீக்கி போட வைக்கிறார். ஆனால் அந்த ஆத்துமா பழைய மனுஷனோடு கூட இணைந்ததுன்னா தேவ சித்தம் நிறைவேறாது, சுய சித்தம் தான் நிறைவேற்றப்படும். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் அதான் நடந்தது. அந்த ஆத்துமாவுக்குள் இருக்கிற அந்த ஃப்ரீவில்லை, ஆண்டவர் கொடுத்த ஃப்ரீவில்லை அவர்கள் இயக்கி, மாம்சத்தின் பிரகாரமாக இயக்கி பிசாசனன் இந்த பழத்தை காண்பித்தான். தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாதா என்று தேவன் சொன்னது உண்டா என்று சொல்லி அந்த பழத்தை காண்பித்தான். ஏவாள் அதை பார்த்தால் இச்சித்தாள். பழைய மனுஷனிலிருந்து வருகிறது, அந்த பாவ சரீர மனுஷனிடம் இருந்து வருகிறது தான் இச்சை. இச்சித்த உடனே இந்த ஆத்துமா அந்த பழைய மனுஷனோடு இணைந்து தேவ சித்தத்தை விட்டு மீறி மனுஷிக சித்தத்தை, சுய சித்தத்தை செய்ய வைத்தது. அதனால் பலவீனம் உண்டானது, பாவம் உண்டானது. தேவ சித்தம் செய்யாமல் விழுந்து போயிட்டோன்னா பலவீனப்பட்டவர்களாக தான் இந்த உலகத்தில் காண்போம். சிம்சோன் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை விட்டு மீறி நடந்தான். அவனுடைய பலமே அவனுடைய முடியில் இருந்தது. அந்த முடியை வெட்டக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் விபசாரக்காரியோடு இணைந்து அவளுடைய தந்திரத்துக்கு தன்னை விற்று போட்டு அவன் மாம்சத்தோடு இருந்ததுனால தான், அந்த மாம்சீக மனிதன் அவனுக்குள்ளே செயல்பட்டதுனால தான் அவன் அந்த விபசார வேசித்தனம் செய்தான். அது நிமித்தமாக தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை இழந்து தேவ சித்தத்தை மீறினதுனால அவன் பாவம் செய்து விழுந்து போனான், பலத்தை இழந்து போனான், பலவீனப்பட்டு இருந்தான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என் மீது இறங்கும் என்று அவன் மனம் திரும்பி கதறின பொழுது ஆவியானவர் அவனுடைய ஆவியோடு கூட அவன் மேலே தங்கி இறங்கி அந்த நாளில் பெலிஸ்தர்களெல்லாம் முறியடிக்க வைத்தார். இப்படிப்பட்ட பலவீனமான நிலைமை வருகிற பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவத்தில் போராடி பலவீனப்பட்டிருக்கலாம், பிசாசோட போராடி பலவீனப்பட்டிருக்கலாம், மனிதர்களோடு கூட போராடி பலவீனப்பட்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவின் முகத்தை தரிசித்து பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய ஆவியுடனே கூட உங்கள் ஆவியுடனே கூட இணையும்படி அனுப்பி அபிஷேகத்தை பெற வைத்து மாம்சீக மனிதனை மேற்கொள்ள வைத்து போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவராம் பாருங்கள். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். அதே தான் பார்க்குறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட விதங்களை சோதிக்கப்படுவான் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த பூமியில் நிறைய அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவருக்கும் சோதனைகள் வந்தது. டெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரும் தேவனால் சோதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்ல வேணாம். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட சோதனைகள் வரும். சில நேரத்தில் ஆண்டவர் அந்த சோதனையின் பாதையில் அனுமதிப்பார், டெஸ்டிங் பீரியடை அனுமதிப்பார். ஏனென்றால் சுத்த பொன்னாக மாற்ற, ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை நிரூபிக்க சில நேரங்களில் யோபுவை போல ஆபிரகாமை போல அவர் சில சோதனையின் வழியாக உங்களை நடத்துவார். அவர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பிசாசு தான் பொல்லாங்கினால் சோதிப்பான். அப்போ அந்த சோதனையில் ஜெயம் பெற்று நம்ம வாழணும். அதுக்கு நமக்கு ஒரு
ஆசாரியர் இருக்கிறார், பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர். டெஸ்டிங் பீரியடில் அநேகர் சோதிக்கப்படுகின்ற பொழுது அநேகர் விழுந்து விடுவாங்க பாவத்தில். ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துனா டெஸ்டிங் பீரியடில் ஜெயத்தை அவர் சுதந்திரித்து கொண்டவர். டெஸ்டிங் பீரியடை ஜெயமாய் அவர் விழுங்கினவர். அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் தான் நமக்கு இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 4வது அதிகாரம் 1-12 வரைக்கும் வாசிக்கின்ற போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் எடுத்து ஊழியத்துக்கு ஆயத்தமாகின்ற பொழுது அப்பொழுது அவருக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட் வந்தது. ஆவியானவரினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அந்த இடத்துல ஆண்டவருக்கு நல்லா தெரியும், என் மகன் இந்த டெஸ்டிங் பீரியடில் ஜெயிப்பார் என்று பிதாவானவருக்கு நன்கு தெரியும். அதை இயேசு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட அந்த டெஸ்டிங் பீரியடை ஜெயித்து நான் வரணும், என் பிதாவுக்கு நான் அவருடைய சித்தத்தின்படி நான் எல்லா காரியத்தையும் செய்யணும், என் பிதா என் மீது வைத்திருக்க நம்பிக்கையை நான் நிரூபிக்கணும் என்று சொல்லி இயேசுவும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை எப்போது நாடிக்கொண்டிருந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுத்து 40 நாட்கள் உபவாசம் எடுத்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இதை பிசாசு அந்த வனாந்தரத்தில் நன்கு அறிந்து உடனே பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்யும் என்று சொன்னான். எப்படியாவது அந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிட்டுட்டோன்னா அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற அந்த நிலைமைக்கு வந்துடுவார்ல, அப்போது பிதாவானவர் துக்கப்படுவார்ல. ஆனால் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். உடனே பிசாசு போயிட்டான், திரும்ப விடலை. பாருங்களேன், பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியும். எந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் எடுத்து சொன்னால் இவங்க தடுமாறுவாங்கன்னு தெரியும். இயேசு எப்படியாவது தடுமாற வச்சு பாவத்தில் விழ வச்சிடலாம் நினச்சான் அந்த டெஸ்டிங் பீரியடில். ஆனால் இயேசு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு கூட இருந்தார். அவருடைய ஆவியோடு கூட இணைந்து உடனே சொன்னார், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே ஒரு ஷாக் அடிச்சிச்சு, போயிட்டாங்க. திரும்பியும் பிசாசு இல்லை, திரும்பவும் இயேசுவை அவன் சோதிக்க வந்தான். என்ன சொன்னான் பாருங்கள், தேவாலயத்தின் அந்த உப்பு அருகின் மேலே நிறுத்தி, இறந்து நீ விழுந்து குதியும், உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று சொன்னான். உடனே இயேசு அந்த தேவாலயத்தின் உப்பருகிலிருந்து கீழே விழுந்து குதித்தாரா? தேவதூதர்கள் வந்து தாங்குவாங்கன்னு. உடனே இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்னார். உடனே பிசாசுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, எப்படியாவது விழ வைக்கணும். இயேசு அதிகாரத்தை அவர் வந்து கீழே விழ வைக்கணுமா? உடனே தேவதூதர்கள் வந்து தாங்குவாங்களாம். தேவனை பரீட்சை பார்க்க வைக்கணும், தேவனையே டெஸ்ட் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு பிசாசானவன் இயேசுக்கிட்டே தந்திரமாக யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்னார். வசனத்தை ஆவியானவர் அழகாக எடுத்து காண்பித்தார். பிசாசு சில நேரத்தில் வசனத்தின் மூலமாகவே தாக்குவான், அதே வசனத்தை கொண்டு ஆவியானவர் அவனை முறியடிக்க வைப்பார். உலக மனிதர்கள் சில வார்த்தைகளை சொல்லி உங்கள் இருதயத்தை தாக்குவாங்க, உடனே பிசாசு தாக்குவான். தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட வைக்க அவன் தந்திரங்களை அவன் செய்வான். உடனே ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து சொல்லுவார், இல்லை இந்த காரியத்தை நீ இப்படி செய்யன்னு சொல்லுவார். ஆவியானவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். சரியான நேரத்தில் இயேசு சொன்னார், ஆவியானவருடைய உதவியை கொண்டு பிசாசை பார்த்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக கடிந்து கொண்டார். திரும்பவும் பிசாசு விடலை.
திரும்ப என்ன பண்ணேன்னா பூமியின் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் இந்த உலகத்தை எல்லாம் பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா ஆசையும் என்னுடையது, நீ என்னை பணிந்து கொண்டனா இதை உமக்கு நான் தருகிறேன்னு சொன்னான். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு கூட உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, அப்பாலே போ சாத்தான் என்று சொன்னார். உடனே பிசாசு அப்பாலே போய்விட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனையில் அவர் என்ன பண்ணார்? பாவம் செய்யலை. அந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிட்டுருந்தார்னா பிசாசோட தந்திரம் தான். அவர் பாவம் செய்யவே இல்லை. 3 விதமான சோதனைகளிலும் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் பிசாசு சில டெஸ்டிங் கொண்டு வருவான், சோதிக்க வருவான். பேரே சோதனைக்காரன். எப்படின்னா பாவம் செய்ய வைக்கிறதுக்காக. தாவீதோட வாழ்க்கையில் அதான் செஞ்சான். எல்லாரும் போருக்கு போகிற போது இவர் மாத்திரம் மாடியில் இருந்தார். வீட்டில் உள்ள மாடியில் இருந்தார். அப்பொழுது மற்றவனுடைய மனைவியின் மேலே இச்சித்து தவறான காரியங்களில் ஈடுபட்டார். அவருக்கு ஒரு சோதனை வந்தது அந்த இடத்துல. அந்த நேரத்தில் அந்த சோதனையில் அவர் ஜெயம் பெறலை. அந்த மாம்சீக மனிதனுக்கு இடத்தை கொடுத்ததுனால பாவம் செய்து தேவ கோபத்தை வருவித்து கொண்டான். அந்த சூழ்நிலையில் அவர் ஒன்று செஞ்சுருக்கணும். ஒன்று வீட்டில் இல்லாமல் போருக்கு போயிருக்க வேண்டிய நேரத்தில் போருக்கு போயிருக்கணும். அவர் செய்ய வேண்டிய எந்த நேரத்தில் என்ன வேலையை செய்யணுமோ அதை செஞ்சுருக்கணும். எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யாமல் சும்மா இருந்ததுனால பிசாசனை என்ன செய்தான் பாருங்கள், மாம்சத்தில் சில எண்ணங்களை போட்டு சிந்தையில் சில எண்ணங்களை தூவி பாவத்தில் விழ வைத்தான். எப்படி வேணாலும் பிசாசனவன் சோதித்து கொண்டே இருப்பான். எப்படியாவது இரவும் பகலும் யாரை விழுங்கலாமோ என்று பிசாசனவன் அவன் கர்ஜித்து கொண்டே இருக்கிறான். அவன் சுட்டி திரிந்து கொண்டே இருக்கிறான். இந்த எல்லா சோதனைகளிலிருந்து நாம் வெற்றி பெறணும். அதுக்கு இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு சோதனையில் அவர் கடந்து சென்றார். ஆனால் அந்த சோதனை அவரை மேற்கொள்ளவில்லை. அந்த சோதனை இயேசு மேற்கொண்டார். அவர் பாவத்தில் விழுந்து போகவே இல்லை. நம்மளும் இயேசுவையே நோக்கி பார்க்கணும். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கெட்செமனே தோட்டத்தில் கூட பாருங்களேன், அவருக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட் வந்தது. மத்தேயு 26வது அதிகாரம் 38லேருந்து 42 வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற போது எல்லாருக்கும் தெரியும், கெட்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ண போகிறார். தேவனுடைய தீர்மானம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பணும். தேவனுடைய தீர்மானம் உலகத்தின் ஒட்டுமொத்த மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு அவர் சிலுவையிலே பலியாகணும். ஒட்டுமொத்த மக்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்க்கணும். அப்படி பாவத்தை பாராத சுத்த கணராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கணராகிய பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களை சுமந்தபோது அவரை பார்க்க முடியாத சில நிமிடங்கள் உண்டாகும். இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் என்று சொல்லி இயேசு கெட்செமனே தோட்டத்தில் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார். ஜெப உதவிக்காக தன்னுடைய சீஷர்களிடம் எதிர்பார்க்கிறார். சீஷர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். முதல்ல அவர் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். உடனே அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், இல்லை, இந்த பாத்திரத்தின் வழியாய் தான் நீர் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மனு குலத்துக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். இயேசுவுக்கு என் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டால் இருக்க முடியாதே. என் பிதாவோடு கூட எப்பொழுது நான் இணைந்திருக்கிறேனே, என் பிதா எப்போது என்னோடு இணைந்திருக்கிறாரே, எப்படி இதை நான் சகிக்க முடியும்? அதனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆவியான அவருடைய உள்ளத்தில் பேசுகிறார். அவருடைய ஆவியுடனே கூட, ஆயினும்
என் சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. 3 முறை ஜெபம் பண்ணுறார். பின்பு அடுத்த 2 தடவை, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் நீர் அப்படியே செய்யும், உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். என் சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி பாருங்க. அந்த சூழ்நிலையில் அவர் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார். தேவ சித்தம் என்பது சிலுவையில் இயேசு மரிப்பது தான் தேவ சித்தம். மாம்சீக சித்தம் என்பது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறார். இப்போ 2 விதமான காரியங்கள் இயேசுக்கு அந்த இடத்துல வருகிற பொழுது அவர் ஆவியானவருடைய உதவியை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், தேவ சித்தமா இல்லை மாம்சீக சித்தமா என்று போராடுகிற நேரத்தில் அது ஒரு சோதனையாக இருக்கும். மாம்சீக சித்தம் செஞ்சோன்னா ஆண்டவர் துக்கப்படுவார். எது தேவ சித்தம் என்று தெரியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் சோதிக்கப்பட்டார். முதல்ல மாம்ச சித்தத்துக்கு இடம் கொடுத்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணின உடனே அவருக்குள்ளே என்ன தோணுச்சோன்னு தெரியல, ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், பிதாவே என் சித்தத்தின்படி இல்லப்பா, உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது, இந்த பாத்திரத்தின் வழியாய் கடந்து போக என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சில நேரங்களில் டெஸ்டிங் பீரியட் வரும். தேவ சித்தம் செய்வதா மனுஷிக சித்தம் செய்வதா, ஃப்ரீ வில் ஆக்டிவேட் பண்ணுறதா, நம்மக்கிட்ட தான் அதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா தான் அதை டிசிஷன் எடுக்கும். தேவ சித்தம் செய்ய வைக்கிறதா மானசீக சித்தம் செய்ய வைக்கிறதா. நாம் எதில் பிரியப்படுகிறோமோ அதன் கனிகளை நாம் புசிப்போம். இப்படிப்பட்ட இந்த சோதனை நேரத்தில் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் இப்போ சோதிக்கப்படுகிற நேரத்தில் அவர் என்ன செய்தார் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை சார்ந்து கொண்டார். அவருடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருந்தார். அவருடைய ஆத்துமா பரிசுத்த ஆவியோடு கூட இணைந்திருந்ததுனால தேவ சித்தம் அந்த நேரத்தில் செய்ய முடிந்தது. அதுபோல தான் நம்மளுடைய ஆத்துமா தேவ சித்தம் செய்யணும்னா நம்முடைய ஆத்துமா நம் தேவனுடைய ஆவியோடு கூட, நமக்குள் இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட இணைந்திருக்கிறது போல் இந்த ஆத்துமா தேவனுடைய ஆவியோடு இணைந்திருக்கிற மனுஷன் பக்கமாக, அந்த ஆவியின் பக்கமாக சாயும் பொழுது தேவ சித்தம் நிறைவேற்றப்படும். அப்பொழுது எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மால் தப்பிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், எபிரேயர் 2வது அதிகாரம் 18 வசனத்தில், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். என் பிள்ளைகள் இந்த பாதையில் கடந்து கொண்டு செல்கிறாங்க. தேவ சித்தம் செய்வதா மனுஷ சித்தம் செய்வதா என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் உதவி செய்ய நான் இறங்கி போகிறேன். அவர்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய ஆவியுடனே பரிசுத்த ஆவியானவர் இணைகிற பொழுது தேவ சித்தம் செய்ய அவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். பிதாவின் சமூகத்தில் பிதாவின் முகத்தை தரிசித்து வலது பாசத்திலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார்ல, நம்ம ஏன் கவலைப்படணும்? நீங்களும் சோதனையின் வழியாய் கடந்து கொண்டு செல்லலாம். இந்த வேலைக்கு போகணுமா, இல்லை அந்த வேலைக்கு போகணுமா, இந்த ஊழியத்தை செய்யணுமா, இல்லை அந்த ஊழியத்தை செய்யணுமா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா?
எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னை தேடி வாய்ப்புகள் வருகிறது. அது தேவ சித்தத்தோடு இணைந்திருக்கிற வாய்ப்புகளா, இல்லை மனுஷக பிரகாரமாக செய்கிற வாய்ப்புகளா, அல்லது நானே என்னுடைய ஓன் வில்லை நான் பயன்படுத்தி செய்கிறேனா? ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி கெத்செமனே தோட்டத்தில் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாரோ அதே போல் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியோடு இணைந்து தேவ சித்தத்தை செய்ய வைப்பார். அந்த சோதனையில் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம் ஏற்ற நேரங்களில் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு தான் அனுப்புகிறார். அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் போகிற இந்த சோதனையின் காலத்தில் நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுவீங்கன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். அனுப்பி நம்ம மேலே அபிஷேகத்தை ஊற்றி தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறார். சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறார். இயேசு வனாந்தரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிசாசை முறியடித்து சோதனையை ஜெயித்தார்ல, அதே போல் நீங்களும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா, மாம்சீக சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா என்று பயந்து கலங்கி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது ஆண்டவர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி, பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த ஒத்தாசையை அனுப்பி தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுக்க வைத்து அந்த சோதனையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக மூன்றாவது, நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்ட ஆசிரியராம் பாருங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 18ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 7வது அதிகாரம் 24ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் என்னென்றைக்கு இந்த பூமியில் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நித்தமும் நிலைத்திருக்கிறார். நித்தமும் பிதாவின் முகத்தை தரிசித்து கொண்டிருக்கிறார். அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவத்தை உடையவராக இருக்கிறார். அவருடைய ஆசாரியத்துவ ஊழியம் கூட மாறி போகாது. உலகத்தில் இருக்கிற ஆசாரியர்களோட ஊழியங்கள் மாறி போகிற நிலைமை வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்கிற அந்த ஆசாரியத்துவ ஊழியம் ஒரு நாளும் மாறி போகவே போகாது. ஏனென்னா அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார்ல, அவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நம்ம நேசிக்கிற, நம்ம வழி நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றென்றைக்கும் நமக்காக பிதாவின் முகத்தை தரிசித்து நமக்காக ஆசிரியத்துவ ஊழியத்தை பிதாவின் சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிற, நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, சோதனையிலிருந்து நம்மை தப்புவித்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. நாம் ஜெயம் கொண்டவர்களாக இந்த பூமியில் திகழ முடியும். ஏன்னா நமக்கு இருக்கிறார், நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உடைய என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார் பாருங்கள். எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அப்போது இன்றைக்கும் அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை பிதாவின் சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் பிள்ளைகளை சேர்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மனிதர்களுடைய ஆவியோடு கூட இணைந்து தேவ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து சேர்க்கிறார் பிதாவினிடத்தில். பிதாவினிடத்தில் சேர்த்தவர் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால, என்றென்றைக்கும் அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஒன்ஸு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா, அவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். யார் உங்களை விட்டாலும் சரி, நீங்கள் யாரை விட்டு ஓடி போனாலும் சரி, இயேசு ஒரு நாளும் உங்களை விடவே மாட்டார். எந்த நாளில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாளிலிருந்து அவர் உங்களை தேவன் பக்கமாக திருப்பி உங்களுக்காக வேண்டுதல் செய்து உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடைய பிரதான ஆசாரியர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறதுனால அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் நம்முடனே கூட இருக்கிறார். நம்மளை ரட்சித்தவர் அவர். பிதாவினிடத்தில் சேர்த்தவர் அவர். நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தொட்டவுடனே அந்த மனிதர்கள் எங்கே இருக்காங்கன்னா அவருடைய கரத்தில் இருக்கிறாங்க. எப்படி அவருடைய கரத்திலிருந்து கீழே விழுந்து போக முடியும்? இன்றைக்கும் ஆணி பாய்ந்த கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார், பொறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கண்ணுக்குள்ளே வச்சு, அந்த கையில் வச்சு கண்ணை யூஸ் பண்ணி உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சாயலினால் உருவாக்கப்பட்டீங்களே, அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், யோவான் 10வது அதிகாரம் 27 29 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. எப்போ இயேசு தொட்டுட்டாரோ, அழைத்துட்டாரோ, நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே நீங்கள் அவருடைய கையில் இருக்கீங்க. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது சொன்னார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, பறித்து கொள்வது இல்லை. என் கையிலிருந்து நீங்கள் பறித்து கொள்ளப்பட முடியாது. இந்த உலகமோ, இந்த ஆசை இச்சையோ, இந்த ஜீவனத்தின் பெருமையோ, பிசாசோ, எந்த அதிகாரங்களோ எதுவும் உங்களை என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. உபத்திரவமோ, நாசமோசமோ, பஞ்சமோ, பட்டினியோ, நீங்கள் எந்தவித உபத்திரவங்கள் வழியாய் நீங்கள் கடந்து சென்றாலும் எதுவும் இயேசுவின் கரத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது. இயேசு சொல்லிட்டார். அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த அதிகாரம் இயேசு சொல்கிறார், அவைகளை எனக்கு தந்தை என் பிதா. ஒரு மனுஷனை இயேசுவின் பக்கமாக இயேசுகிட்ட தருகிறவர் பிதாவானவர். பிதாவானவர் சித்தம் இல்லாமல் யாரும் இயேசுகிட்ட வர முடியாது. அப்போது பிதாவானவர் தந்திருக்கிறார். அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானா அவன் எங்கே இருக்கிறான்னா பிதாவின் கையில் இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறான்.
யாரும் பறித்து கொள்ள முடியாது. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் இப்போ தனித்து விடப்படவில்லை. பலவீனமான நேரத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். எல்லாரும் வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறதுனால, அவர் எங்கே வச்சிருக்கிறார்? அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார், நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கரத்தில் அலங்காரமான முடியாய் வைத்திருக்கிறார், அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார், ராஜ முடியாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தில் இருக்கிற உங்களை பார்த்து அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பார். பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற பொழுது நாம் ஏன் கலங்கணும்? ஏன் துக்கிக்கணும்? நீங்கள் துக்கம் படாதீங்க. இந்த நாளிலிருந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய மாறாவின் கண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் போல் அல்ல. அவர் மனதுருக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், நம்முடைய பாவங்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர், நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சிலுவையில் அவர் செய்யும்படிக்கு தன் சரீரத்தை ஜீவபலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டதுனால பாவமாக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உலக தோட்டத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்பொழுதும் பிதாவின் முகத்தில் நமக்காக பிதாவின் முகத்தை தரிசித்து நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க யாருமே இல்லையே, எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லையே நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களா? உங்களுக்காக நித்தமும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள் நீங்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் நீக்கப்படும். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். மண்ணானவைகள் அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை, மேலானவைகளை நான் நோக்கி பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக அவர் செயல்படுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுகிற நேரம் வந்துவிட்டது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற நேரம் வந்துவிட்டது. ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. சத்துருகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்கிறது. ரிஹாம் தரபரபா ஷதுரஹான் லதுரபா. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை மேன்மைப்படுத்த போகிறது. நீ கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் அழைக்கப்படுவாய். என் கண்களை உனக்கு கிருபை கிடைத்தது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆவியானவரே, இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிற இவர்கள் சரீரங்களில் ஒரு புதிய பலன். பலவீனப்பட்டிருக்கிற இவங்க ஆவி ஆத்துமால ஒரு புதிய பலன் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இவர்கள் எத்தனை பேர் ஆண்டவர் குழப்பத்தில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது மாறுவதாக, எல்லா குழப்பங்கள் மாறுவதாக, எல்லா சண்டைகள் மாறுவதாக, எல்லா குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக.
இப்பொழுது ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில சமாதானம் ஓர் நதி போல இவங்கள் வாழ்க்கையில பாய்ந்து ஓடுவதாக என்று ஜெபிக்கிறேன். சமாதானத்தை நதியை போல பாய்ந்து ஓட செய்வீராக. இப்பொழுது பாய்ந்து ஓட செய்வீராக. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவீராக. ஓ, அந்த நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசிரியர் இருக்கிறீரப்பா. அன்றைக்கு நினிவே மக்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப தங்களை ஒப்பு கொடுத்த போது அவர்களுக்காக நீர் பரிதபித்த தேவனாய் இருக்கிறீர். ஓ ரியாந்தரபரபா ஷதுரகலதுரபா. ஓ, மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய மனதுருக்கத்தை நீர் ஊற்றுவீராக. இப்பொழுது ஊற்றி தொடுவீராக, ரட்சிப்பீராக. என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்களே, நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து அவங்க குடும்பத்தார்களை தொட்டு ரட்சிப்பீராக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு நாளும் நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். நீங்கள் வேணா ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற மகா பிரதான ஆசாரியர் உனக்கு இருக்கிறார். ஓ, நீ துக்கப்படாதே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சரியான தீர்மானம் எடுக்க முடியல என்று குழம்பிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சரியான தீர்மானத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு எடுக்க பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படுவீராக, பொழிந்தருளுவீராக. ஆவியானவர் இறங்கி வருவீராக. எல்லா சோதனைகள் மாறுவதாக. சோதனையில் ஜெயத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறது போல இவர்கள் சொல்லி எல்லா உபத்திரவத்தின் ஆண்டவரே நிலைமைகளை மேற்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா சோதனையை நீக்கி போடுவீராகப்பா. ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு உதவி செய்வீராக. என்றென்றைக்கும் நீர் இவர்களுக்காக உயிரோடு இருக்கிறீரப்பா. நீர் நித்தமும் உயிரோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் நித்திய ஆசாரியத்துவம் உடையவராக இருக்கிறீரப்பா. நித்திய ஆசாரியரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் அப்பா. அவர்கள் கைகளை திடப்படுத்துங்க, கால்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. எல்லா மகிமையும் கனத்தையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்.